அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்கிறாங்க. இந்த திருமணத்தின் மூலியமாக அவங்களுடைய நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான குடும்ப பிணைப்பையும் ஏற்படுத்துச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்க பள்ளிவாசலுக்கு மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுக முடியாத நிலைமையில இருந்தாங்க. அப்போது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. இதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைப்படி இஸ்லாமிய சமூகத்தின் இமாமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நின்று மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுறாங்க. ஸோ இதிலிருந்தே ஒரு மறைமுகமான செய்தி கிடைக்குது. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி இஸ்லாமிய சமூகத்தின் தலைமை பொறுப்புக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தகுதியானவர் அப்படின்றது மக்களுக்கு மறைமுகமாக உணர்த்திய செயலாக இது பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த செய்தியை ஒட்டுமொத்த மதீனாவும் காட்டு தீயா பரவுது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த செய்தி கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் குதிரையில ஏறி அங்க மதீனாவுக்கு போய் யார்கிட்டையும் பேசாம உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூஞ்சில ஒரு துணி இருக்க துணியை எடுத்துட்டு அவங்க நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு சொல்றாங்க, அழுதுகிட்டே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கே அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு 2 முறை மரணம் செய்ய வைக்க மாட்டான், மரணம் உங்களுக்கு ஒரு முறை தான், அந்த மரணம் ஒரு முறை மரணத்தை நீங்க சுவைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த போது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் நிலை குலைந்தது. பலர் இந்த சோகத்தை தாங்க முடியாம நபி அவர்கள் இறக்கவே இல்லை அப்படின்னு கூட நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பெரிய மாவீரர், அவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. நபி அவர்கள் இறக்கவே இல்லை, திரும்பி வருவார்கள் அப்படின்னு ஒரு கோபத்தோடு பேசும் அளவுக்கான சோகத்தில் அவர் மூழ்கிறாரு. இந்த பேச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்திட்டு மக்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, மக்களே, உங்களில் யாராவது முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீங்கன்னா நீங்க அறிஞ்சு கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயமாக மரணித்து விட்டார்கள். உங்களில் யாராவது அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்றென்றும் உயிருள்ளவன், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களை பார்த்து திருக்குர்ஆன்ல வர வசனத்தை ஓதி காட்டுறாங்க. முஹம்மது அவர்கள் ஒரு தூதரே தவிர வேறு இல்லை, அவங்களுக்கு முன்னாடியும் பல தூதர்கள் போயிருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய முதுக காட்டிட்டு நீங்க போயிருவீங்களா? யாராவது நீங்க குதிகால் மீது திரும்பி விடுவாரானால் அவங்க அல்லாஹுக்கு ஒரு தீங்கும் செஞ்சிட முடியாது, நன்றியுடன் நடப்பவர்களுக்கு அல்லாஹ் விரைவில் நற்பலனை கொடுப்பான் அப்படின்ற இந்த வசனத்தை மக்கள் முன்னாடி ஓதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்